நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா அந்த நகை எங்கே போச்சு, அந்த நிக்கிதாங்கிறவங்க அவ்வளோ செல்வாக்கான ஆளா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதாவது இது ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு செயல் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுக்கு அந்த மனிதத்தன்மையற்ற செயல் வந்து மன்னிக்க முடியாதது, ஒருபோதும் வந்து அதுக்கு எதுவும் ஈடு செய்ய முடியாதது, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முதலமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காரு. வேலை வாய்ப்பு வழங்கியிருக்காங்க, அவங்களுக்கு இலவச பட்டா எல்லாம் வழங்கியிருக்காங்க. ஆனாலும் கூட இதெல்லாம் வந்து இந்த இழப்பை வந்து ஈடு செஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா ஈடு செய்கிறதே இல்லை. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவே பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் வந்து யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இந்த பன்னாட்டு மனித உரிமை பிரகடனம் என்ன சொல்லுதுன்னா, எந்த வழக்குக்காக நீங்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்றது காரணத்தை சொல்லாமல் நீங்கள் அவங்கள வந்து தடுத்து வைக்க முடியாது, கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரே பதிவு பண்ணல, எஃப்ஐஆரே போடல. இங்கே வந்து கைது செஞ்சு எஃப்ஐஆர் போட்ட பிறகு தான் வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ண பிறகு தான் வந்து அவங்க வந்து அரெஸ்ட் இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இந்த காவல்துறை இது முதல்ல வந்து அரெஸ்ட் இன்டிமேஷன் வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள் அவங்களுடைய உறவினர்களுக்கு பிளட் ரிலேட்டிவ்க்கு வந்து தகவல் தெரிவிக்கணும், அரெஸ்ட் இன்டிமேஷன் கொடுத்து இவங்க மாரி இந்த காரணங்களுக்காக உங்கள் பையன், உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன், உங்கள் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லணும். இங்கே தான் எஃப்ஐஆரே பதிவு பண்ணலையே. அதாவது முறையற்ற கைது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தல், ஒரு ஆள் கடத்தல், ரவுடிகளை போல இவங்க நடந்துக்கிட்டாங்க. ஒரு பார்பேரியன் போல, ரவுடிகளை போல இவங்க வந்து எந்தவித சட்ட நடைமுறைகளுமே பின்பற்றாமல், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் அவங்களுக்கு கடத்தி, ஆள் கடத்தல் செஞ்ச மாரி அவங்களை கடத்தி கொண்டு போய் அதுக்கு கொடூரமாக தாக்கி, மிளகாப்பொடியெல்லாம் அவங்க வந்து ப்ரைவேட் பார்ட்டில் மிளகாப்பொடியெல்லாம் வந்து தெளித்து வந்து அவர் வந்து கொடூரமான சித்திரவதை செய்து இப்படி வந்து பண்ணது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய. அந்த மாதிரி செய்யக்கூடிய அழுத்தம் எங்கேருந்து வந்து யார் இந்த எஸ்பிக்கு யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தகவல் கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து இந்த டிஃபெக்டோ கம்ப்ளைண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த புகார்தாரர் வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு உறவினரா இல்லை அவங்க வந்து தெரிஞ்சவங்களா